2017 ஸ்ட்ரக்சர் மூலாகவே இதில் திருப்பங்களின் கோட்பாடு பயன்படுத்தப்படும் பரிசோதனை செய்வதன் மூலம் 60 கிராம் வரிசையில் திணிவை கொண்டுள்ள ஒழுங்கற்ற வடிவமுள்ள ஒரு பாறை துண்டின் திணிவு கெப்ரிலமே காணுமாறு கேட்கப்பட்டுள்ளீர். பரிசோதனை செய்வதற்கு உமக்கு பின்வரும் உருப்படிகள் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளன. திணிவு சிமோலம், அது 50 கிராமுக்கு சமனான ஒரு நிறை, ஒரு மீட்டர் கோல், ஒரு கத்தியோரமும் உகந்த மரக்குற்றியும் இலைத்துண்டுகள். இப்பரிசோதனையின் முதற் படிமுறையாக நீர் கத்தியோரத்தின் மீது மீட்டர் அளவுகோலை சமநிலைப்படுத்தப்படுமாறு கேட்கப்பட்டுள்ளீர். இப்படிமுறையின் நோக்கம் யாது? இது ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு வந்து அந்த சட்டம், காந்த சட்டம், அது தொடர்பான ஒரு கேள்விகளான பிள்ளையார். சரியா, காந்த தராசன்னு சொல்றது நாம. இதில் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா பிள்ளையார், ஸ்டார்ட்ல நமக்கு இஞ்சலவார திருப்பமும் ஒரு கோலை சமநிலைப்படுத்தி நாம் 2 திணிவுகளை அளக்கிறதுக்கு இங்கலவார திருப்பமும் சமனாகணும் சொன்னா இந்த மீட்டர் கோல்ல புவிப்பு மையத்தில் நாம சமநிலைப்படுத்தணும். அப்ப இந்த மீட்டர் கோல்ல புவிப்பு மையத்தில் நாம சமநிலையை ஏற்படுத்தணும் சொன்னா மீட்டர் கோலின் விளைவாக வார திருப்பங்கள் இல்லாம போய்த்திடும். அதன் காரணமாக டிரெக்டா நாம M1 இஞ்சால M2 இஞ்சால L1 இஞ்சால L2 தொங்க விட்டோம்டா M1G தர L1 சமன் M2G தர L2 ஒன்று வரும். M2G தர L2 ஒன்று சரி வரும். சரியா பிள்ளையா? L2 ஒன்று சரி வரும். இந்த தத்துவத்தை நாம் எடுக்கணும் சொன்னா மீட்டர் கோல்ல நிறையில நாம சரியா சமநிலைப்படுத்தணும். ஆகவே மூலாவது கேள்வி, இப்பரிசோதனையின் படிமுறையாக நீர் கத்தியோரத்தின் மீது மீட்டர் கோலை சமநிலைப்படுத்துமாறு கேட்கப்பட்டுள்ளது. இப்படிமுறை நோக்கம் யாதென்றால் மீட்டர் கோலின் நிறையால ஏற்படுற விளைவுகளை இல்லாமல் செய்வதற்கு, புறக்கணிக்கிறதுக்கு இல்லாமல் செய்வதற்கு, அல்லது மீட்டர் கோலின் நிறையால் ஏற்படும் திருப்பத்தை நீக்குவதற்கு. சரி, அதான் அப்ப மூலாவது பார்க்க. A part மீட்டர் கோலின் நிறையினால் உருவாகும் திருப்பத்தை இல்லாமல் செய்ய. அப்ப இதான் இதுக்கு விளக்கம். சரி, அப்படியா? அப்ப நான் வாயில சொல்லியிருக்கேன். பி பார்ட் நீர் ஒரு வாசிப்பை எடுப்பதற்கு சற்று முன்னர் சமநிலைப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு ஒழுங்குபடுத்திய பரிசோதனை ஒழுங்கமைப்பின் ஒரு வரைபடத்தை கீழே காட்டப்பட்டுள்ள மேசை மீது வரைக. சமநிலைப்படுத்தப்பட்ட புள்ளியிலிருந்து அளக்கப்படும் L1 L2 பெரிய சமநிலைப்படுத்தப்பட்ட நீளத்தினை L1 என எடுக்க. என்னும் சமநிலைப்படுத்தப்பட்ட நீளங்களை சரியாக குறிக்க உருப்படிகளை பெயர்ந்தது. அப்ப நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, மரக்குத்தி ஒன்றுக்கு மேலே கத்தியில சமநிலைப்படுத்திக்கும். அப்ப கத்தி முனையில இப்படி சமநிலைப்படுத்திக்கும். சரி, அப்படியா? அப்ப கத்தி முனையில இப்படி ஒரு சமநிலையை உருவாக்கியிருக்கும். இந்த சமநிலையில ஒரு பக்கம் M1 எடுக்கும், இன்னொரு பக்கம் M2 எடுக்கும். ஆகவே L1 L2. அப்ப நமக்கு L1ம் L2ம் தேவைப்படையால் இதுல நமக்கு பெரிய நீளத்தை L1 சொல்லி எடுக்கலாம். அப்ப பெரிய நீளத்தை L1 என்றும் சின்ன நீளத்தை L2 எடுக்கலாம். இப்ப நமக்கு M1லையும் M2லையும் 6 பெருசு என்று பார்த்தோம்னா கேபிட்டல் M பெருசு. கேபிட்டல் M 60 கிராம் வரிசையிலேக்கு 61, 62, 63 கேபிட்டல் M 60 கிராம் வரிசையிலேக்கு. சிமோலம் 50 கிராம். ஆகவே பெரிய நீளம் சின்ன திணிவுக்கு வரும். ஆகவே நான் இங்க சிமோலம் தொங்க போட்டேன்னு நினைச்சேன்னா பிள்ளையார், இங்க சிமோலம் தொங்க போட்டேன்னு நினைச்சேன்னா சிமோலம், இதை தொங்க போட்டேன்னு நினைச்சேன்னா சிமோலம். இதுல பெரிய நீளம், சரியா பிள்ளையார்? அப்ப பெரிய நீளம் கேபிட்டல் M வரப்போ பெரிய நீளம் குறைஞ்ச திணிவுக்கு வரப்போகுது. ஆகவே இதுக்கு L1 இங்கால சின்ன நீளத்துக்கு L2. அப்ப சின்ன நீளத்துக்கு கேபிட்டல் M. சரியா? அப்ப இது மரக்குற்றி கத்தி முனை மீட்டர் கோல். மாத்தி போடலாம். M-ஐயும் L2ஐயும் இஞ்சலாக்கி M1ஐயும் L1ஐயும் மங்களாக்கலாம். ஆனால் ஆக முக்கியமான விஷயம் பிள்ளையார் L1 L2 மாத்தி போட்டக்கூடாது. அப்ப நம்ம சொல்லியிருக்கார்
பெரிய சமநிலைப்படுத்தப்பட்ட நீளத்தை L1 எடுக்கலாம். அப்ப பெரிய நீளம் L1 சொன்னா சின்ன திணிவுக்கு அது வரும். சரியா? பி பார்ட். சி பார்ட் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கும் போது L2க்கான கோவையை சிமோலம் கேபிடலம் L1 ஆகியவற்றின் சார்பில் எழுதட்டான். அப்ப எழுதத்தான் சொல்லிக்காங்க. நமக்கு மனசாலையை பார்க்க தெரியும். சிமோலம் L1 சமன் கேபிடலம் தர L2. நம்ம கேட்டது L2 கேட்டிருக்காங்க. அப்ப சிமோல் ML1 கீழ் கேபிடலம் இதான் L2க்கு சமனாக போகுது. சரியா? அப்ப கேபிடலம் L2 சமன் சிமோலம் L1. சி பார்ட். டி பார்ட் கேட்டியாங்க. இப்பரிசோதனையில் ஒரு வரைபை வரைய வேண்டியுள்ளதாக கொள்வோம். நீர் ஒவ்வொரு தடவையும் L1 L2 ஆகியவற்றிற்கோ ஒவ்வொரு வாசிப்பு சோடுகளை எடுக்கும் போது மீட்டர் அளவுகளின் எத்தானத்தை கத்தியோரத்தின் மீது வைப்பீர். அப்போ ஒவ்வொரு தடமும் நாம் இதுக்கு வாசிப்படுக்க போல L1 L2 மாற்றி மாற்றி வாசிப்படுக்க போல இது ரெண்டும் ஒரே புள்ளி. இது ரெண்டும் கத்தியோரத்தின் ஒரே புள்ளிகள். கவனமா, அதாவது இந்த புள்ளியில் இஞ்சி அளவாக்கம், இந்த புள்ளியில் இஞ்சி அளவாக்கம். நான் உங்களுக்கு எழுதுறதுக்காக தான் காட்டினேன். இப்போ கேட்டீங்க ஆரம்பத்தில் எந்த புள்ளி எடுத்தேன்னா ஒவ்வொரு L1 L2 ஒவ்வொரு வாசிப்படுக்களையும் கத்தி முனைய மீட்டர் கோல எந்த தானத்தில் வைப்பேன்னா ஆரம்பத்தில் எந்த தானத்தில் வச்சோமோ அதே தானத்துல தான் எல்லா பரிசோதனையும் வைப்போம். நம்ம நோக்கமே மீட்டர் கோல்ல திருப்பத்தை இல்லாமக்க தானே பிள்ளையா? மீட்டர் கோலில் நிறைய உருவாகிற திருப்பத்தை இல்லாமக்கிறதுக்கு தானே. ஆகவே நமக்கு நம்ம நோக்கம் அதுங்கிறதுனால நாம இங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளையார், இந்த டி பார்ட்டுக்கு என்ன எழுத போறோம்னா ஆரம்பத்தில் ஏயில் மீட்டர் கோலை வைக்கப்பட்ட அதே புவியீர்ப்பு மையத்தின் தானத்தில் நமக்கு ஒரு சின்ன குழப்பம் கொண்டு வரும். புவியீர்ப்பு மையத்தின் தானத்தில் எழுதுறதும் ஏ என்பது எழுதுவதும் உண்டுங்கிறது நாம உறுதியாக செல்லணும். அப்ப டி பார்ட்டை கான்சர் என்ன பிள்ளையார், ஏயில் குறிப்பிட்ட அதே புவியீர்ப்பு மையத்தானத்தில் அப்ப ஏன் குறிப்பிட்ட அதே புவியீர்ப்பு மையத்தானத்தில் தான் எல்லா பரிசோதனைகளையும் மீட்டர் கோல் வந்து நிலைப்படுத்தப்படும், சமநிலைப்படுத்தப்படும். இப்ப பாட்டுக்கு வருவோம் இல்லையா? பாட்டுல என்ன சொல்லலாம்னு சொன்னா திணிவு கெபிடலமை காண்பதற்கு நீர் ஒரு ஒன்றில் காணப்படுகின்றவாறு ஒரு வரைகை வரைந்துள்ளீர் என கொள்வோம். அப்ப இந்த வரைப்பை நம்ம வரைஞ்சிட்டோம் இல்லையா? இந்த வரைப்பை வரைஞ்சிட்டோம். அப்ப கெபிடலம் காண்பதற்காக இந்த வரைப்பை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்ப என்ன செய்ய போறாங்க பிள்ளையா? வரைப்பை தந்திக்காங்க. L2க்கு எதிராக L1 குறித்து வரைஞ்சிக்காங்க. அப்ப L2க்கு எதிராக L1 குறித்து இந்த வரைப்பை வரைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா நமக்கு இதுல படித்திறன் வந்து சிமோலமிங்கில் கேபிடல் மெத்தட். அப்ப இதுல படித்திறன் சிமோலமிங்கில் கேபிடல் மெத்தட். இப்பரிசோதனையில் L1 L2 ஆகியவற்றிற்கு சிறிய பெருமானங்களுக்கான வாசிப்புகளை எடுக்க வேண்டாம் என நீர் கேட்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா சதவீத வலு அல்லது பின்ன வலுவை குறைப்பதற்காக. அந்த படத்தை அழிக்க முடியாது. பாட்டில் மூணாவது இப்பரிசோதனையில் அப்ப L1 L2க்கு சிறிய வாசிப்புகளுக்கு வேணாம் என்று சொல்ல என்ன காரணம் பண்ணுனா பிள்ளையார், பின்ன வலு அல்லது சதவீத வலுவை குறைப்பதற்கு. வலுவை குறைக்கலாம் பிள்ளையார், சதவீத வலுவை குறைக்கு. அப்ப பின்ன வலுவல சதவீத வலுவை குறைக்கிறதாக தான் பிள்ளையார் நாம வாசிப்புகள் என்ன செய்வோம்னா உயர்ந்த கூடுதலான பெருமானத்தை எடுப்போம். இப்ப இதுல 50 கிராம் வாசிப்பு 50 கிராம் திணிவு எடுக்கும் பிள்ளையார், இது 50 கிராம் வரைக்கும் எடுக்கும். நம்ம மீட்டர் கோலை பாதிக்கும். மீட்டர் கோலை வலு ஏற்கனவே 1 மில்லிமீட்டர். ஆகவே நம்ம வாசிப்புற அளவை கூட எடுத்ததான் பிள்ளையார் நமக்கு சதவீத வலு என்ன செய்யணும்னா குறைவடையும். இப்ப இரண்டாவது பிள்ளையார் ஒரு ஒன்றில் தரப்பட்டுள்ள வரைகளிலிருந்து மிகவும் பொருத்தமான புள்ளிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவ்வரைவின் படுத்திறனை கணிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு புள்ளிகளையும் அம்புக்குறளை பயன்படுத்தி வரைவில சதிவாக குறிக்கணும். இப்ப உண்மையா இந்த நான் வச்சுக்கிற புத்தகத்தில் இருக்கிற படம் வந்து இந்த கிராஃப் வந்து சரியா மெச்சா இல்லை பிள்ளையார். இதுல விடையில இருக்கிற படத்தை பாருங்க, அந்த படம் வந்து சரியான படமாக இருக்கு. அல்லது பப்ளிக் பேப்பர்ல இருக்கிற படத்தை பாருங்க. நம்ம பேப்பர் வர வாரல பிள்ளையார்.
ஆகவே ஸ்ட்ரக்சர் பேப்பர் நமக்கு எடுக்கிற கஷ்டம். ஆகவே இதில் இருக்கிற படம் வந்து ஒரு திருத்தமான படம் இல்லை உள்ள, இதில் எந்த கோடுகளும் சரியா போயிட்டுக்கால போகவில்லை. ஆனால் படத்தில் இருக்கிறப்ப நமக்கு பார்த்த மனுஷன் அப்படியா நமக்கு அன்னளவாக வெட்டுறதை பார்த்த மனுஷன்னா நமக்கு 6 நமக்கு இந்த படம் வந்து இதுக்குள்ள திருத்தமாக வெட்டலை. நமக்கு மேலே ஆக மேலே இருக்கிற புள்ளியமாக கீழே இருக்கிற புள்ளியம் பார்க்கணும் பிள்ளையால். அப்போ நமக்கு 39 31 நான் இந்த பெரிய போட்டுக்கு முன்னிக்கிறேன். 39 31 எக்ஸில் 39 வையில் 31. அப்போ அதே போல் நமக்கு இந்த பக்கம் வார ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா பிள்ளையால் நமக்கு இந்த 6 அன்னளவாக வெட்டுற புள்ளி எங்கள் போல நமக்கு 11 16 13 இந்த படத்தில் இருக்கிற புள்ளி திருத்தம் இல்லை பிள்ளையார் 16 13 சரி பிள்ளையார். இப்போ இதை காட்டுட்டான். இப்போ இதில் இருந்து படுத்துறனை கணிக்கலாம். அப்போ படுத்துறன் என்ன வரும் மனுஷனா பிள்ளையார் 31/13 கீழ் 39/16 ஆகவே என்ன வரும் மனுஷனா பிள்ளையார் இதில் நமக்கு 18 அதன் கீழ் 23 வரப்போகுது. ஆகவே 18 23 பிரிச்சு நினைச்சுனா பிள்ளையார் 18 கீழ் 23 போல 0.180 7 அடங்காது 7 நிமிஷம். அப்போ அம்புக்குறியில படத்துல அம்புக்குறியில நாம் எடுத்த இந்த 2 புள்ளிகளையும் குறிச்சி காட்டி போட்டு இந்த படுத்தவனை காண முடியாது. இது ஆக முக்கியமான இடம். இப்போ 3வது பார்ட் பாறை துண்டின் திணிவு கேபிட்டல் எம்ஏ கிலோகிராமில் கணிக்க. அப்போ 3வது பார்ட் சிமோலம் நம்மளோட வரைப்புல சிமோலம் மீன்கள் நாம் எடுத்த வரைப்பு என்ன பிள்ளையார் L2 சமன் சிமோலம் மீன்கள் கேபிட்டல் எம் தர L1 தானே. ஆகவே L1க்கு L2க்கும் கிராஃப் வைக்காங்க. நமக்கு படித்திறன் வந்து 7.8 வந்திருக்கு. அப்போ சிமோலம் மீன்கள் கேபிட்டல் எம் சமன் 7.78. அப்போ கேபிட்டல் எம் சமன் சிமோலம் அப்போ 50 கிராம். அப்போ 50 தர 10/3 7.78. அப்போ 7.78. அப்போ நான் 50.78 பிரிக்க போகிறோம் பிள்ளையால். அப்போ இங்கே 2 தசம் தான் கூட்டி வைக்க போகிறேன். சொன்னா நமக்கு 10/1 சொல்லி வரப்போகுது. இது 10/1 சொல்லி வரப்போகுது. 50 இங்கே 78 தர 10/9. அப்போ 5 இங்கே 78 சொல்லி வரும் பிள்ளையார். இதை நம்ம 10/1 இருக்கட்டும். நான் தசை தெரிஞ்சால் ஆக்கி எடுக்கேன். இப்போ நாம் இதை 25 இது சமன் 25 39 25 39 பிரிச்சோம்னா 7.0. நான் அதை ஏற்கனவே போடுறோம் பிள்ளையார். நம்ம கிலோகிராம் காண போகிறோம் 250. .064 கிலோகிராம். M சமன் 0.064 கிலோகிராம். சரியா பிள்ளையா? 0.064 கிலோகிராம்.
சரியா? இதில் எஃப் பாட்டை பாருங்க. எஃப் பாடம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், பாறை துண்டை தவிர இந்த மேலே தரப்பட்டுள்ள மற்ற உருப்படிகளை மாத்திரம் பயன்படுத்தி மீட்டர் அளவுகோலின் திணிவு சிமோலெம்னோடைய காணுமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளது. இந்நிலைமைக்கு பயன்படுத்தத்தக்க ஒரு பரிசோதனை ஒழுங்கமைப்பின் உகந்த முறையை வரிப்படத்தை கீழே உள்ள வழியில் வரைக. மீட்டர் அளவுகளின் புவியீர்ப்பு மையத்தை ஜி என தெளிவாக பெயரிடப்பட்டுத்தல் வேண்டும். அப்போ இப்போ நமக்கு சிமோலம் என்று சொல்றது, இப்போ சிமோலம்னுடைய காணுமாறு கேட்கப்பட்டுள்ளது. அப்போ நமக்கு 50 கிராம் திணிவையும் பாறை இல்லை, இப்போ 50 கிராம் திணிவையும் மீட்டர் கோல சமநிலை மீட்டர் கோல்ல திணிவு எம்னோடன்னு சொல்றாங்க. இப்போ இதில் நாம் சரியாக மீட்டர் கோல்ல புவியீர்ப்பு மையத்தில் நாம் சமநிலைப்படுத்தினோம்னு சொன்ன பிள்ளையால் வேறு எந்த நிறையும் இல்லாமல் சமநிலை ஆகும். இதில் அந்த புள்ளியை தவிர வேறு ஏதாவது பக்கத்தில் நாம் கத்தி முனையில் வச்சோம்னு சொன்னால் எந்த பக்கம் புவியீர்ப்பு மையமிக்கோ அந்த பக்கம் சரியும். அதுக்கு எதிரான பக்கத்தில் நாம் நிறைய கொழுகி என்ன செய்யலாம்னு சொன்ன பிள்ளையால் அதுக்கு எதிரான பக்கம் நாம் நிறைய கொழுகி. இப்போ இதான் மீட்டர் கோல்னு சொன்னால் இதில் இதான் மீட்டர் கோல திணிவு மையம் ஜி அப்படின்னு சொன்னால் இதான் மீட்டர் கோல திணிவு மையம் ஜி அப்படின்னு சொன்னால் இப்போ நான் கத்தி முனையை இஞ்சால சமப்படுத்துகிறேன். இப்போ கத்தி முனையை இஞ்சால வச்சேன்னு சொன்னாப்புல இது மரக்குற்றி, இது கத்தி முனை. இப்போ இவர் இஞ்சால சரியை போல நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் சிமோலம்மை இஞ்சால கொடுக்குறேன். சிமோலம் அப்போ கொள்ளின அப்படியா இங்கால பக்கம் வார திருப்பமும் இங்கால பக்கம் வார திருப்பமும் என்ன செய்யணும்னு சொன்னால் சமனாகும். அதுக்கேற்ற மாதிரி நான் இவரை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆகவே இதில் இது நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த நிலத்தையும் மலர்ந்தேன்னு சொன்னால் நமக்கு இவர் திணிவு திணிவை நம்ம கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஜியை தெளிவாக குறித்து காட்ட சொல்றாங்க. அவரை இதில் திணிவு எண்ணோ சில இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயம். இதை தெளிவாக விளைங்கிறது கொள்ளுங்க. இந்த கிராஃப் மட்டும்தான், இந்த கிராஃப் இதை வரையப்பட்டிருக்கிறது தெளிவில்லை, ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் அதுக்குரிய வரையப்பட்டிருக்கும். இதை ஃபுல்லாக விளைங்கிறது கொள்ளுங்க அப்படியா. இந்த கேள்வியில் நமக்கு முக்கியமான விஷயம் ஒன்றிய இந்த படம் கீழே நமக்கு சிமோலமுக்கு பதிலாக அவை அந்த தந்த படத்தை இருக்கிறோம் பிள்ளையார். அந்த சிமோலமுக்கு பதிலாக அவை தந்த அந்த படம் மீதான பிள்ளையார் இந்த படிக்கல நிறை. அப்போ இதை கீறணும், இதை நேரடியாக வர சரிச்சோ இதை கீறணும் பிள்ளையார், இப்படி கீறணும் சிமோலமே. அப்போ நம்ம ஏற்கனவே நாம் பி பாட்டில் இருக்கிற அதே படத்துக்கும் நமக்கு L1 L2 போல இதே படத்தை இருக்கிறோம். சரி, அப்படியே நமக்கு இதே போல அந்த படம் தந்திக்கிற படத்தை அப்படி இருக்கிறோம். கல்லை நமக்கு இருக்கிற ஒரு ஒழுங்கற்ற வடிவம் இருக்கிறலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் திறப்பட்ட இந்த துண்டை இருக்கிற சிமோலம் இருக்கிற அவர் தந்த ஒரு படத்தை இருக்கிறோம் பிள்ளையார். நான் ஏற்கனவே இருக்கிற சின்ன பாக்ஸோட போட்ட பிள்ளையார். அப்போ நீங்கள் ஆன்சர் அளவு போல அதை கவனிச்சு கொள்ளுங்க. சரி, அப்படியா அதை சின்ன போயிட்டு நான் உங்களுக்கு தாரன் இதை விளங்கிடுவோம் பிள்ளையார். அவை தந்த படத்தை தானே நமக்கு இருக்கணும், நோட்டேஷனில் அவை தந்த நோட்டேஷனில் தானே நம்ம கொடுக்கணும். சரியா பிள்ளையார்? ஓகே. 2017 பாருங்கள். முளைக்குற்றி செலுத்தி என்பது கட்டடங்களினதும் ஏனைய கட்டமைப்புகளினதும் அத்திவாரங்களாக பயன்படுத்துவதற்கு தரையினுள்ளே முளைக்குற்றிகள் எனப்படும் கம்பங்களை செலுத்த பயன்படுத்தப்படும் ஒரு பாரமான நிறையாகும். ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு முளைக்குற்றி செலுத்தி ஒரு வடத்தினால் உயர்த்தப்பட்டு பின்னர் புவிப்பீங்கள் சுயாதீனமாக விழுந்து கம்பத்தின் உச்சியில் அடிக்குமாறு விளவிடப்படுகிறது. கம்பம் தரையினுள்ளே விரும்பிய ஆழத்துக்கு தள்ளப்படும் வரைக்கும் இச்செயல்முறை திரும்ப திரும்ப செயற்படுகிறது. இது என்ஜினியரிங்கில் பைலிங் ஃபவுண்டேஷன் என்று சொல்ல முடியாது. அதாவது என்னன்னு சொன்னால், நம்முடைய உதாரணமாக அவங்களுக்கு ரிவரில் ஒரு ஆற்றில் மேலாளர் ஒரு பாலம் அடிக்க கூட நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த ஆற்றுக்கு கீழே இருக்கிற மலை வரைக்கும் நாம் கான்கிரீட்டை போடுவோம். இதே போல சதுப்பு நிலங்களில் அல்லது மண் சொயில் ஸ்ட்ராங் இல்லாத இடங்களில் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால், சாதாரணமாக அத்திவாரம் போடாமல் என்ன சொன்னால், ஒரு ஆழமான உயரத்துக்கு நாம ஒரு அத்திவாரத்தை போட்டோம்னு சொன்னா, இந்த அத்திவாரத்துல அடியில இந்த அத்திவாரத்துல வலைபரப்பால வார உராய்வு விசையாலையும் இந்த அடியில தாங்கப்படுற மறுதாக்கத்தாலையும் என்ன செய்யும்னு சொன்னா, இந்த கட்டிடம் நிலை பெற்றிருக்கும். ஆகவே நம்ம சாதாரணமாக நாம இது ஒரு ஆழம் குறைந்த அத்திவாரமாக போட்டோம்னு சொன்னா, இந்த பரப்பால இந்த மண் ஸ்ட்ராங் இல்லைங்கிறதால குறிப்பிட்ட காலங்களில் இந்த கட்டிடம் நிலத்துக்கு இறங்க தொடங்கிடும்.
அப்படியான மண் இருக்கிற இடங்கள் என்ன செய்ய முடியுதுன்னா இந்த பைலிங் ஃபவுண்டேஷன்ஸ் போடுவோம். இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் பிள்ளையா இந்த பைலிங் ஃபவுண்டேஷன். உண்மையாக இன்ஜினியரிங்ல டிசைன்ல படிக்கிற விஷயத்தை ஏஎல் பிசிக்ஸுக்கு ஏற்றாப்பில் இதை எப்படி கொண்டாந்தியாங்கிறத காட்டுறதுக்கு ஒரு அருமையான ஒரு கேள்வி. உண்மையாக ஒரு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல படிக்கிற பைலிங் சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட்டான விஷயத்தை நமக்கு ஏஎல் பிசிக்ஸ்ல தந்தியாங்க. இன்ஜினியரிங்ல நமக்கு குணகங்களை கணிக்க வேண்டி வரும். அந்த குணகங்களை இங்க தந்து நீங்க பிசிக்ஸை எப்படி பாவிப்பேங்கிறதுக்காக தரப்பட்ட ஒரு அருமையான கேள்வி. இதுல நாம இதுல அடிச்சு இறக்குவோம். இப்படி இந்த அடிச்சு இப்படி கீழுக்கு அடிச்சு 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 வர இந்த பயிலுக்கு அப்படியே கீழுக்கு இறக்குவோம். சில நேரம் பெட்ரோக் வரைக்கும் மலை வரைக்கும் கீழுக்கு மலை இருந்தால் இந்த மலையில ஒன்று நிப்பாட்டு வரைக்கும் இதை கீழுக்கு இறக்குவோம். அது நம்மளோட நில அமைப்பை பொறுத்திருக்கு. சில நேரம் மேலுக்கு இடையில நிப்பாட்டுவோம். ஒரு ஆய்வு போது மனுஷன் இடையில நிப்பாட்டுவோம். அல்லது அடி வரைக்கும் மலை வரைக்கும் கொண்டு போக வேண்டிய தேவை வரும். இதை எப்படி கீழுக்கு இறக்குறோம்ங்கிறத பத்தின பௌதிகியல் விஷயங்களை விளங்குறதுக்காக தான் இந்த கேள்வி நம்ம தந்திக்காங்க. சரியா பிள்ளையா? இப்போ நமக்கு பிசிக்ஸுக்கு ஏற்றாப்புல இந்த கேள்வி எப்படி செய்யறது இப்போ டெஃபினட் சொல்லப்படா இது சிவில் இன்ஜினியரிங் விஷயம் எங்களுக்கு தந்திருக்கீங்க. அப்படி இல்லை, இது எப்படி செய்யலாம்ங்கிறத விளங்கப்படுறதுக்காக தான் இதை தந்திருக்காங்க. சரியா? பிசிக்ஸை வச்சு செய்யறதுக்கு ஏற்பாடு திணிவு கேபிட்டலம் சமன் 800 கிலோகிராமை உடைய ஒரு முளைக்கூற்று செலுத்தி உயர்த்தப்பட்டு பின்னர் உயரம் 5 மீட்டர் h 5 மீட்டரில் இருந்து m 2400 கிலோகிராமை உடைய நிலைக்குத்தான உருளை கம்பத்தின் மீது ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் ஒரு நிலைமையை கருதுக. சரி, அப்படியா? மூலாபாட் அப்ப 800 கிலோகிராம் 2400 கிலோகிராமுக்கு மேல போட போறாங்க 5 மீட்டர் உயரத்தில் இருந்து. அப்ப ஏ பாட் மூலா என்ன இருக்காங்க, முளைக்கூற்று செலுத்தி விடும்போது நடைபெறும் சக்தி மாறல கேட்டிக்காங்க. அப்ப அழுத்த சக்தி அல்ல நிலைப்பண்பு சக்தி இயக்க சக்தியாக மாறுது. அப்ப நிலைப்பண்பு சக்தியில் இருந்து நிலைப்பண்பு சக்தி அல்லது அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாறுகிறது. இயக்க சக்தியாக மாறுகிறது. அப்ப அதை நம்ம சிம்பிளா சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியுமா பேசிக் விஷயம். இரண்டாவது, மோதிகைக்கு சற்று முன்னர் முளைக்கூற்று செலுத்தியின் கதியை காணலாம். அப்ப h உயரத்துல இருந்து கீழுக்கு போட போல mgh வந்து half mv வர்க்கம் மாறும். அப்ப mgh சமன் half mv வர்க்கம். அப்ப m வெட்டுப்பட்டா g க்கு 10 h 5 மீட்டர். சரியா? அப்ப ஆரம்பத்துல h உயரத்துல இருந்தவர் mgh இப்ப இதை அடிக்க போல h உயரத்துல இருந்து கீழுக்கு வந்து அடிக்க போல half mv வர்க்கம் இயக்க சக்தியை பெறுவார். half m பெய்திருவார். v வர்க்கம் நான் காண வேண்டியது. அப்ப v சமன் 10 தர 10 v சமன் 10 ms - 1 v வர்க்கம் 100 v 10. இப்ப இதே இருக்கு கீழ் நோக்கி நாம v வர்க்கம் சமன் u வர்க்கம் சமன் 2as போட்டாலும் இதே சமன்பாடு வரும். ஆரம்ப வேகம் 0ங்கிறதாலையும் h 5 மீட்டர். அப்ப நாம இதுக்கும் v வர்க்கம் சமன் u வர்க்கம் சமன் 2as ஒரே வகையான சமன்பாடுகள். மூணாவது பாட், மோதுகைக்கு சற்று முன்னர் முளைக்கூற்று செலுத்தி உந்தத்தின் பருமனை கேட்டியாங்க. அப்ப உந்தம் P சமன் m × v. m வந்து 800 கிலோகிராம் தர 10 ms - 1. அப்ப 8000 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். சரியா? நாம ஏ பாட்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்ப பி பாட் சொல்றாங்க, முளைக்கூற்று செலுத்திக்கும் கம்பத்தின் உச்சிக்கும் இடையே உள்ள மோதுகைக்கு பின்னர் முளைக்கூற்று செலுத்தி பின்னதைப்பதில்லை. அடிச்சு கிளம்பல, பின்னதைக்கல. அப்ப அடிச்சு சேர்ந்து இயங்க போறார். பின்னதைப்பதில்லை எனவும் அதற்கு பதிலாக அது கம்பத்துடன் தொடுகையில் இருந்து கம்பத்தை தரையினுள்ளே நிலைக்குத்தாக செலுத்துகிறது எனவும். அப்ப தொடுகையில ரெண்டும் சேர்த்தி பொருளாக இயங்க போறாங்க. மோதுகைக்கு சற்று பின்னர் தொகுதியின் உந்தம் மாத்திரம் காக்கப்படுகிறது எனவும் கொண்டு பின்வருவனவற்றை கணிக்க. அப்ப பீல மூலாவது, மோதுகைக்கு சற்று பின்னர் முளைக்கூற்று செலுத்தியின் கதியை கேட்டியாங்க. அப்ப 8000 இருந்தது, இப்ப திணிவு அதிகரிக்க போகுது. அப்ப உந்த காப்பு தத்துவப்படி ஆரம்ப மொத்த உந்தம் சமன் இறுதி மொத்த உந்தம். அப்ப பாருங்க பிள்ளையார், இப்ப 800 இருந்தது, இப்ப 800 இருந்தது, இப்ப 800ம் 2400 சேர்ந்து 3200 மாறி. அப்ப 800 3200 மாறிக்குன்னு சொன்னா திணிவு 4 மடங்கானதால வேகம் 4 மடங்கால போதைய போகுது. அப்ப 10 ms - 1 2.5 ms - 1 மாற போகுது. அப்ப ஆரம்பத்துல 8000 சமன் இறுதி திணிவு 800 சக 2400 தர வேகம்.
சரி அப்ப நமக்கு 800 தர 10 சமன் 3200 தர v. அப்ப திணிவு 4 மடங்கா மாற்றினதுனால வேகம் v சமன் 2.5 ms - 1. திணிவு 4 மடங்கா மாற்றினதுனால வேகம் 4 மடங்கால குறையும். இதை சிம்பிளாகவே போடலாம், நமக்கு தெரியும். சரி அவ்வளோ இதுவரைக்கும் மார்க்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் மார்க்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸ் எழுதுகிறோம், சுருக்களுக்கு மட்டும் நம்ம ஐடியாவை பாவிக்கணும். ரெண்டாவது பார்ட் பி. இரண்டாவது மோதுகைக்கு சற்று பின்னர் கம்பத்துடன் முளைக்கூற்று செலுத்தியின் இயக்கப்பாட்டு சக்தியை கட்டியாங்க. அப்ப மொத்த இயக்கப்பாட்டு சக்தியை கட்டியாங்க. அப்ப இ சமன் அரை mv வர்க்கம். சரி அப்ப நான் ரெண்டுக்கும் v போட்டீங்கன்னா v1 போடுவோம். சரி அப்ப v1 வர்க்கம். அவ அரை மொத்த திணிவு 800 சக 2400 தர v வர்க்கம் 2.5 வர்க்கம். அப்ப இதிலே சக்திகள் எப்படி பார்க்க முடியாது. இதிலே சக்தி என்ன இந்த 2 வர்க்கத்தையும் சேர்த்து இந்த 2.5 25 வர்க்கமா மாறலாம். 25 வர்க்கம் தர 32. அப்ப 32 ரெண்டாவது பிரித்தோம்னா 16 தர 25 வர்க்கம் என்றா 25 வர்க்கத்தை 25 வர்க்கத்தை அதாவது 16 பெருக்கிறதுல முடியாது. அப்ப 25 வர்க்கம் என்று சொல்றது 25 வர்க்கம் தர 16 என்று சொன்னா இதுல இருக்கிற 16 4 தர 4 ஒரு 25 தர 4 100 இன்னொரு 25 தர 4 100. அப்ப 14 ஜூல் எடுத்து 14 ஜூல். நான் சுருக்கின முறைகளை நான் பார்க்க முடியாது. இப்ப டாக்டர் இப்ப 22.5 வர்க்கத்தை பார்த்து பிறகு இது ரெண்டையும் கூட்டி பெருக்கி பிறகு ரெண்டாவது பிரிக்கிறதுக்கு பதிலா நான் சிம்பிளா செஞ்சிருக்கேன். இதை விளங்கிறதுக்கு கொள்ளுங்க பிள்ளையா. ரெண்டாவது பார்ட். மூணாவது பார்ட் ஒவ்வொரு செலுத்துகையிலும் மேலே B2 கணிக்கப்பட்ட சக்தியில் 40% கம்பத்தை தரைக்குள்ளே செலுத்துவதற்கு பயன்தர விதமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குறித்த மோதுகையில் அது கம்பத்தை தரையின் உள்ளே 0.2 மீட்டருக்கு செலுத்தினால் கம்பத்தின் மீது தாக்கும் சராசரி தடை விசையை காணலாம். இந்த 3 வகையான சக்தி சம்பந்தப்படும் இல்லையா. இது இயங்க தொடங்கினது பிறகு கம்பம் இயங்க தொடங்கினதுக்கு பிறகு இவர் அடிச்சு இவ 2 பேரும் சேர்ந்து கீழுக்கு இயங்க தொடங்கினதுக்கு பிறகு ஆரம்பத்தில் ஒரு இயக்கப்பாட்டு சக்திக்கும் இதான் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி. இதுல 40% கீழுக்கு இறங்குறதுக்கு பயன்படுத்தப்படுதான். அப்ப இந்த இயக்கப்பாடு சக்தியில 40% ஒரு சக்தி. ரெண்டாவது சக்தி இது கீழுக்கு இறங்குறதுனால அடுத்த சக்தி குறைவடையும். 0.2 மீட்டர் கீழுக்கு இறங்குறதுனால இவர திணிவு கடன் கூடங்கிறதுனால அதை நாம கணக்கெடுக்கணும் இல்லையா. அப்ப 0.2 சென்டிமீட்டர் கீழுக்கு இறங்குறதுனால ஒரு நிலைப்பண்பு சக்தியில ஒரு குறைவு ஏற்படும். அது நமக்கு தேவைப்படும். அதோட சேர்த்து மேலுக்கு ஒரு உராய்வு விசை F இருந்தா F×S ஒரு உராய்வில் விரியமாக்கப்படும். ஆகவே இந்த இயக்கப்பாட்டு சக்தி அதோட நிலைப்பண்பு சக்தியும் சேர்ந்து இப்ப நிலைப்பண்பு சக்தி இப்ப நமக்கு உயரம் குறைஞ்சா இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிக்குமா இல்லையா அப்படியா. அப்போ உயரம் குறைத்தால வர சக்தியும் இந்த இயக்கப்பாட்டு சக்தியும் சேர்ந்து வர மொத்த சக்தி உராய்வில் விரியமாக்கப்பட போகுது. அப்படியா நல்லா கவனிச்சு கொடுங்க. இதுல 40% வர சக்தியும் நிலைப்பண்பு சக்தி குறைவடையத்துல வர சக்தியும் சேர்ந்து என்ன நடக்க போச்சுன்னா உராய்வில் விரியமாக போகுது. ஏன்னு சொன்னா 0.2 மீட்டர் கீழே இறங்கினதுக்கு பிறகு மொத்த சக்தி பூஜ்ஜியம். சக்தி பூஜ்ஜியமாக இல்லை. ஏன் பூஜ்ஜியமாக விரயமாயிடுச்சு. விரயமான திருப்பி எடுக்கலாம் இல்லையா. நிலைப்பண்பு சக்தியும் நிலைப்பண்பு சக்திக்கும் இயக்கப்பாட்டு சக்திக்கும் இடையில சக்தி மாறும் போது ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மாறும். அதை சொல்ல காப்பு விசை என்று சொல்றேன். இவர் MGH இவரத்தை நான் விவர்க்கம் கொடுத்தேன்டா அவர் மேலுக்கு போனா இயக்க சக்தி இல்லை நிலைப்பண்பு சக்தி இருக்கும் MGH. இது திருப்பி கீழுக்கு வந்துச்சுன்னா இயக்க சக்தி வரும் நிலைப்பண்பு சக்தி இருக்க மாட்டான். இது ரெண்டும் காப்பு விசைகள். MGங்கிறது ஒரு காப்பு விசை. ஆனால் இந்த உராய்வுங்கிறது காப்பு விசை இல்லை. அதுல விரயமாக்கப்பட்டால் அது திரும்பி பறையிடாது. ஆகவே இந்த 2 சக்தியும் சேர்ந்து உராய்வுல விரயமாகி இறுதியில பூஜ்ஜியமாக போகுது. ஆகவே நான் அதை சமப்படுத்த பாருங்க இல்லையா. நான் எழுதி காட்டுறது மூணாவது பாட். அப்ப 100க்கு 40% தர E இந்த சக்தி பிளஸ் MGHங்கிற 0.2 மீட்டர் கீழே கலைஞர் சக்தியும் சேர்ந்து உராய்வில் விரயமான
இன்டூ எம்ஜிஎஸ் போறோம்னா எஃப்எஸ் ரெண்டும் ஒன்று தான் எஃப்எஸ் எம்ஜிஎஸ் என்கிற அந்த சக்தி எஃப்எஸ் எஸ் என்கிற 2 மீட்டர். ஆகவே 140 தர இஎங்கிறால் ஆரம்பிச்சுனா 14 பிளஸ் எம் வந்து ரெண்டும் சேர்ந்தது 3200. அப்ப 800 சக 2400 தர 10 எஸ்ங்கிறது 0.2 அது சமன் எஃப் நான் காண வேண்டியது தர 0.2 தர 14 சொன்னா 4 தர 13 பிள்ளைகள் நான் எல்லாத்தையும் 13 சார்பாடு எடுக்க முடியாது. எல்லாத்தையும் 13 சார்பாடு எடுக்கணும்னா 4 தர 13 800 2400 சேர்ந்து 3200 பிள்ளைகள். அப்ப 3200 தர 10 தர தசம் 2 சொல்றது 2. அப்ப 3200 தர 2 6400. அப்ப 13 அடுக்கணும்னா 6.4. அப்ப 10.4 இங்கால தசம் இருக்காது. அப்ப அவரை 10 பிரிக்கணும்னு சொன்னா 104 2 நமக்கு 52 தர 13 நியூட்டன் வரும். 52 தர 13 2 தர 14 நியூட்டன் சொல்லி கொடுக்கலாம், அல்லது 52 கிலோ நியூட்டன் சொல்லி கொடுக்கலாம். அப்ப எஃப் சமன் 52 கிலோ நியூட்டன் அல்லது 5.2 தர 14 நியூட்டன் சொல்லி கொடுக்கலாம். அப்ப 3ஆவது பார்ட் முடிஞ்ச பிள்ளையார். அப்ப நம்ம இவ்வளவு எடுத்துட்டோம். இப்ப சி பாட்டை செய்ய போறோம். சரியா பிள்ளையார்? 3ஆவது பார்ட் அது இவ்வளவு முடிஞ்சு இப்ப சி பாட்டை செய்யணும். எல்லாத்தையும் வலிக்க பிள்ளையார். சி பார்ட் 10 மீட்டர் உயரமும் 0.3 மீட்டர் ஆரையும் உள்ள ஒரு சீரான உருளை மரக்கம்பம் ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மணற்பாங்கான மண்ணினுள்ளே முழுமையாக தள்ளப்படும் ஒரு நிலைமையை கருதுக. ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு கம்பத்தை வைத்திருக்கும் போது அது தாங்கத்தக்க உயர்ந்தபட்ச சுமை எஃப்ஐ எஃப் சமன் ஏஎஸ்எஃப்எஸ் பிளஸ் ஏபிஎஃப்பி மைனஸ் டபிள்யூ என எழுதலாம். இங்கு W ஆனது கம்பத்தின் நிறையும், AS ஆனது மண்டன் துளையில் இருக்கும் கம்பத்தின் வலைபரப்பின் பரப்பளவும், FS ஆனது அலகு பரப்பளவிற்கான கம்பத்தின் வலைபரப்பின் மீதுள்ள சராசரி தடை விசையும், AB ஆனது கம்பத்தின் அடியின் குறுக்கோட்டு பரப்பளவும், FB ஆனது அலகு பரப்பளவிற்கு கம்பத்தின் அடி மீது தரையிலிருந்துள்ள சராசரி தடை விசையும் ஆகும். இப்போ 573 சரி எடுத்து எஃப்எஸ் எஃப்பி எல்லாம் தந்திருக்காங்க. நமக்கு எஃப்ஐ காணட்டாம். சரியா இல்லை? எஃப்ஐ காணட்டாம். அப்போ நாம எஃப் சமன் ஏஎஸ்எஃப்எஸ் பிளஸ் ஏபிஎஃப்பி மைனஸ் டபிள்யூ. சரியா இல்லை? இப்போ ஏஎஸ்ங்கிறது கம்பத்துல வலைபரப்பு. அப்போ வலைபரப்புங்கிறது 2πRH தானே பிள்ளையார்? அப்போ 2πRH நான் கம்பத்தில் ஆரை வந்து 3 மீட்டராம், ஆர் சமன் 3 மீட்டராம், உயரம் h சமன் 10 மீட்டராம். ஆகவே நான் இந்த வலைபரப்பை பார்க்க போகிறோம். வலைபரப்பு 2πக்கு 3 சொல்லி கேட்டான். 2π ஆர் சமன் 0.3 பிள்ளையார். ஆர் சமன் 0.3 2πr ஆர் 0.3 தர ஹ்ங்கிறது 10 மீட்டர். அப்போ 2πRH. அப்போ இவ்வளவும் ஏஎஸ் தர எஃப்எஸ். அப்போ எஃப்எஸ்ங்கிறது 5/64 பிளஸ் ஏபிங்கிறது அடியில பையார் வர்க்கம். இந்த அடிப்பரப்பின் பரப்பளவு பையார் வர்க்கம் ஏபி. அப்போ அடியின் பரப்பளவு பையார் வர்க்கம் பை 3 ஆர் வர்க்கம் 7.3 வர்க்கம். அப்போ பையார் வர்க்கம் பை ஆர் வர்க்கம் தர பையார் வர்க்கம் போட்டோம் இல்லையா? ஏபி பையார் வர்க்கம் தர எஃப்பி
FBR அப்படியா 2 மைனஸ் டபிள்யூங்கிறது இந்த கம்பத்தில் நிறை பிள்ளையார். அப்போ திணிவு தர ஜி போடணும். திணிவுக்கு குறுக்கோட்டு பரப்பளவு தடால் அடர்த்தி போடணும். கனவளவு தடால் அடர்த்தி போடணும். கனவளவு அப்படியா பையார் வர்க்கம் தர ஹெச். அப்போ பையார் வர்க்கம்ங்கிறது 3 தர 0.3 வர்க்கம் பையார் வர்க்கம் தர ஹெச் 10. இவ்வளவும் கனவளவு தர அடர்த்தி 8 தர 10 வர்க்கம் பிள்ளையார். கட்டாயம் ஜி போடணும். இந்த நிறைய பிள்ளைகள் மிஸ்டேக் கூட இந்த ஜி நிறையாக டபிள்யூ நிறை பிள்ளையார். டபிள்யூங்கிறது திணிவில்லை பிள்ளையார். டபிள்யூன்னு சொல்ல நிறை. ஆகவே கட்டாயம் அந்த 10 போடணும். இப்போ சுருக்கின பிள்ளையார் இந்த எல்லாம் வலுவில் இருக்கி நாம் சுருக்கின மனுஷன்னா ஸ்டார்டிங் பார்ப்போம் பிள்ளையார். இதில் இந்த தசம் 3 பெருஞ்சு 3 ஆகிடுவாங்க. அப்போ 3 9. அப்போ 9 தர 5 10. அப்போ 9 தர 10 அப்போ நான் 10 சார்படுத்த முடியும் அப்படியா 9 தர 10 ப்ளஸ் இங்கே பார்த்த முடியும் அப்படியா இங்கே நான் 2 தசம் நான் இங்கே கொடுக்கேன் 9 9 81 3 9 3 9 9 6 54. அப்போ 9 6 54 இருந்துச்சுன்னா 14. அப்போ 5 தசம் 4 தர 15 5 தசம் 4 தர 15 சரி அப்படியா. அப்போ 14 தசம் 4 தர 15. இப்போ இவரை பார்த்து மனுஷனாக்கலையா இதில் இந்த 10 இந்த 10 வரைக்கும் இந்த 10 இந்த 10 எடுத்து இதில் போட்டு நினைச்சாப்பிள்ளையா 3 9 9 8 72. அப்போ 72 3 பிரிக்கிறான் மனுஷன்னா 3 2 6 3 20 16 தர 10 வர்க்கம். அப்போ 2 தசம் 1 6 தர 14. அப்போ 2 தசம் 1 6 தர 14. அப்போ இதில் 14க்கு மாத்திரம் நினைச்சேன் பிள்ளையா 90 சக 54. அப்போ 90 54 144. அப்போ 144 இருந்து 2 தசம் 1 6 கழிச்சு நினைச்சேன் பிள்ளையா 4 8 இதில் அப்போ தர 14. அப்போ இது சமன் 141 தசம் 84 தர 14 கிலோ நியூட்டன் 14 நியூட்டன் 14 நியூட்டன் அல்லது நான் இதில் கிலோ நியூட்டனில் சொல்கிறது நான் பிள்ளையார் 14 தசம் 2 கிலோ நியூட்டன் சொல்லிடுவார். இதில் தர 14 141 தசம் 14 நியூட்டன். அப்போ இதை 16 இல்லாட்டி நமக்கு இதில் எப்படியே கொடுக்கலாம் அல்லது அன்னளவாக்கம் செய்யலாம் சரி அப்படியே. அப்போ நமக்கு இதில் அப்போ 16க்கு 16க்கு எடுத்த முடிச்சுன்னா 1 தசம் 4 2 நியூட்டன் சரி அப்படியே மெகா நியூட்டன். இப்போ இவரை கண்டுட்டோம். அடுத்தது எஃப் கண்டுட்டோம். இப்போ டி பார்ட் என்ன சொல்றாங்க அப்படியா ஒவ்வொன்றும் மேலே சீயில் பயன்படுத்தப்பட்ட கம்பத்தை ஒத்த ஆனால் மேலே சீயில் பயன்படுத்தப்பட்ட கம்பத்தின் ஆரையின் அரைவாசி ஆரைக்கு சமனான 4 கம்பங்களை கொண்ட தொகுதி ஒரு மணற்பாங்கான மண்ணினுள்ளே முற்றாக தள்ளப்படுகிறது. இது மேலிருந்து பார்க்கப்படும் போது தோற்றும் விதம் ஒரு 3இல் காட்டப்படுகிறது. இது குரூப்பிங் ஃபைல் சொல்றது. தனியான ஃபைலுக்கு பதிலாக குறிப்பிட்ட நம்பர்ஸை நாம் சேர்த்து ஃபைல் பண்ணுறது. மேலே சீல் தரப்பட்டுள்ளவாறு எஃப் ஆனது ஏஎஸ்எஃப்எஸ் ஏபிஎஃப்பி டபிள்யூ என்னும் 3 கூறுகளை உடையது. 4 கம்பங்களை கொண்ட அத்தொகுதியை ஒரு கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் போது மேலே சீயில் கருதிய நிலைமையுடன் ஒப்பிடும்போது 4 கம்பங்களை கொண்ட அத்தொகுதிக்குரிய எஃப்பில் எந்த கூறு அதன் பெருமானத்தை அதிகரிப்பதில் பங்களிப்பு செய்து சொல்லி கேட்டியாங்க. இப்போ நம்மளுக்கு சமன்பாட்டை பாருங்க. இந்த சமன்பாட்டில் 6 அரவாசாக்குறாங்க. அப்போ 6 அரவாசாக்கி போட்டோம். இதில் 6 அரவாசாக்குறாங்க. இப்போ இங்க 6 6ண்டா இப்போ இங்க 6 6/2 அதே உயரம் 6 6/2. இப்போ நம்பர்ஸ் முன்ன 1 இப்போ 4 நம்பர்ஸ். இப்போ
ஏஎஸ் பார்த்துருந்துச்சுன்னா பிள்ளையார் ஏஎஸ் என்ன வந்துன்னா 2 பை ஆர். அப்போ 2 பை ஆர்ல ஆர் இப்போ முன்ன 2 பை ஆர் தர ஹெச் இதான் ஏஎஸ். இப்போ ஏஎஸ் டேஸ் ஆர்னு பார்த்துருந்துச்சுன்னா பிள்ளையார் ஏஎஸ் டேஸ் ஆர்னு சொல்லி பார்த்துருந்துச்சுன்னா 2 பை ஆருக்கு பதிலாக ஆர் பை 2 தர ஹெச் இப்போ 4. அப்போ இப்போ மொத்தம் 4 பை ஆர் ஹெச் வரும் ஏஎஸ் டேஸ். இதை பார்த்துருந்தா ஏபியை பார்த்துருந்தா முன்ன ஏபி வந்து பை ஆர் வரைக்கும். இப்போ ஏபியை பார்த்துருந்தா பிள்ளையார் ஏபி அடியில பரப்பளவு பை ஆர் வர்க்கத்திங்கள் 4 தர 4 பைஸ். அப்போ பை ஆர் வர்க்கம். கனவளவை பார்த்துருந்தா பிள்ளையார் முன்ன கனவளவு பை ஆர் வர்க்கம் ஹெச் அவரை முன்னைய கனவளவு. இப்போ கனவளவை பார்த்துருந்தா பிள்ளையார் பை ஆர் வர்க்கத்திங்கள் 4 ஹெச் தர 4 பை. அப்போ நமக்கு ஆர் வர்க் 4 கெட்டு வெட்டுப்படுத்தினா பிள்ளையார் பை ஆர் வர்க்கம் ஹெச் வரப்போகுது. அப்போ ஏபியும் அப்போ 4 பை போட பிள்ளையார் ஏபி மாறல கனவளவு மாறல. அப்போ மொத்த பை இதுக்கும் கனவளவு மாறலன்னு சொன்னா டபிள்யூ மாற மாட்டா. குணகங்கள் எஃப்எஸ் எஃப்பி மாறல ஏபி மாறல. அப்போ இங்கே மாற போற ஒரே பிள்ளையார் ஏஎஸ் மட்டும் 2 மடங்கு ஆகலாம். அப்ப ஏஎஸ் மட்டும் 2 மடங்கு ஆகினா வலைபரப்புல தாக்குற உராய்வு விசை இன்னும் அதிகமாகுமா இல்லையா பிள்ளையார்? இன்னும் அதிகமாகும். ஆகவே தனியாக ஒரு உருளை போடுறதை விட அது 6 அரவாசை பயன்படுத்தி 4 பாவிக்கிறதுனால வலைபரப்பின் மேற்பரப்பளை வந்து அதிகரிக்கும். ஆகவே இங்க தாக்கம் செலுத்துற ஒரே ஒரு ஆரம்பிச்சுன்னா பிள்ளையார் ஏஎஸ்எஃப்எஸ். அப்ப இந்த கேட்ட கேள்வி என்ன செய்யுதுன்னா மேலே சி அந்த 3 கூறுல எஃப்பின் பெருமானத்தை அதிகரிக்கிறதுல அதிக பங்களிப்பு செய்யறது ஆரம்பிச்சு இருக்கட்டியாங்க. அப்ப அதிக பங்களிப்பு செய்யறது ஏஎஸ்எஃப்எஸ். அப்ப ஏஎஸ்எஃப்எஸ் அப்ப இந்த கூறு தான் என்ன செய்ய முடியுதுன்னா பிள்ளையார் அதிக அளவுல பங்களிப்பு செய்ய போதும். டியில 1. அப்ப டியில 2 ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தோம்டா 4 கம்பங்களை கொண்ட தொகுதிக்கு இது எஃப்ல பெருமானத்தை கேட்டியாங்க. அப்ப பாருங்க பிள்ளையார் இதுல இந்த ஏஎஸ்எஃப்எஸ்ல இந்த பகுதி மட்டும் 2 மடங்கால் அதிகரிக்குது. அப்ப ஏஎஸ்எஃப்எஸ் நம்ம நியாயத்தை செல்லலாம். அப்ப ஏஎஸ்எஃப்எஸ் ஏஎஸ் 2 மடங்கால் அதிகரிப்பதால் புதிய எஃப் சமன் என்ன வர போனா பிள்ளையார் இந்த பகுதி மட்டும் திருப்பி கூட்டுப்படும். அப்ப 1.42 தர 16 சக 9 தர 16 இதை சேர்த்த மனுஷன்னா 2.9 கொடுக்கணும் 2.32 தர 16 நியூட்டன் வருவார். சரி அப்படியா? அப்ப நமக்கு இவ்வளோத்தையும் பிரிச்சு விடுறேன். சரி அப்படியா? அப்ப இவ்வளோத்தையும் வழங்கப்படுத்தி நமக்கு ஏஎஸ் மட்டும் 2 மடங்கால மாறுது, ஏபி மாறல, கனவளவு மாறல, அதனால நிறை மாறல, குணகங்கள் எதுவுமே மாறல. அப்ப நமக்கு இலகுவாக பார்க்கலாம் அப்படியா? இதுல இந்த மொத்தமா திருப்பி எழுதி சுருக்கிறதுக்கு பதிலாக நாம நியாயங்களை செஞ்சு போட்டுவோம். எதுவுமே மாறல, ஏஎஸ் மட்டும் 2 மடங்கால் அதிகரிக்கிறதுனால நமக்கு இந்த பெருமானம் மட்டும் இன்னொரு தரம் கூட்டுப்படும். சரியா பிள்ளையார்? ஆகவே இவ்வளவு தான் பிள்ளையார் இதுல ஆன்சர். உங்களுக்கு ஃபுல்லா இதை எடுத்துக்காட்டீங்க பிள்ளையார். இது ஃபுல்லா இஷ்டப்பா நமக்கு எடுத்த உடனே நமக்கு கடைசி விடைய கேட்காம இஷ்டப்பா வழங்கப்படுத்தியாங்க பிள்ளையார். கிளியரா விளங்கி வச்சு செஞ்சு கொள்ளுங்க.